ஹாய் வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 9 எல்லாம் இன்றைக்கி எபிசோடு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு சண்டை வருது. அந்த டாஸ்கில் விக்ரம் வந்து தப்பான எண்ணத்தோடு விளையாடியிருக்காரு. அதால் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருந்தால் ஆதிரியோட மூஞ்சியே உடஞ்சிருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு எஃப்ஜே. அவருமே கடைசியாக மன்னிப்பு கேட்டார். எல்லாத்துமே நான் பண்ண தப்பு தான், எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழாத குறைய கேட்டார். இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டுமே கேட்டார். போயிட்டு அந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டேன், எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் பண்ணது தப்பு தான், எல்லாம் என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அதே டைலாக் தான் சொல்கிறாரு. அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கமருதீன் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த வாரம் தலையாக கமருதீன் தான் இருக்க போகிறாரு. பிக் பாஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாரு. யார் இந்த டாஸ்கில் வின் பண்ணுறீங்களோ அந்த டீம்லேருந்து யாராவது ஒரு மெம்பர் அவங்க ஃபேமிலி வந்து 24 ஹவர்ஸ் இந்த பிக் பாஸ் வீட்டில் தங்க வைக்கிறான்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆதிரியோட ஃபேமிலி தான் வரப்போகிறாங்க. பட் ஒரு பேட் லக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுல ரொம்பவே லீஸ்ட் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் ஆதிரியும் தான் இருக்காங்க. ஸோ டபுள் எவிக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த 2 பேர் போக சான்சஸ் நிறைய இருக்குது. இல்லை ஒரு எவிக்ஷன் தான் பண்ண போகிறாங்க, மேபி மிட் வீக் எவிக்ஷனில் ஒருத்தர் அனுப்புகிற மாதிரினா ஃபஸ்ட்டு எஃப்ஜேவை அனுப்பிட்டு மிட் வீக் எவிக்ஷனில் மேபி ஆதிரி அனுப்ப சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாம் யாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் சொல்கிறேன் உங்களுக்கு. நன்றி மக்களே, தேங்க்யூ.